தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளை திறக்க கோரி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தில் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். முத்து, சொல்லுங்க. ராஜரத்தின மைதானத்தில் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பினர் தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் எவ்வளவு பேர் இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சி நம்ம பார்க்கக்கூடியது. தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளை திறக்க கோரியும் மத்திய அரசு கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்பொழுது தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லவேண்டால் இவர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் வகையில் அழிந்து வரும் மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். வாகன ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். வாகனத்தில் ஏற்றும் அதிக பாரத்தை தடை விதிக்க வேண்டும். வருடத்திற்கு 6 மாதம் மட்டுமே சவுடு மணல் தொழிலை நம்பி இருப்பவர்களுக்கு உடனடியாக சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். வாகனத்திற்கு உயர்த்திய சாலை வரி உயர்வை குறைக்க வேண்டும். வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை துவங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதி முழுவதும் தடுப்பு வழிகள் அமைத்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு தங்களது கோரிக்கைகளை அரசு முன் எடுத்து வைக்கும் என்றும் தற்பொழுது அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.